வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்குது. அந்த வகையில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க, எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீதிமான் தர்மகரம் சொல்லக்கூடியவர் தாங்க சனி பகவான். மனிதன் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ப மாதிரி தான் சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கக்கூடியவர். பெரும்பாலுமே 7 சனி நடக்குது, சனிப்பெயர்ச்சி நடக்குதுனால பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுதுன்னே சொல்லலாம். என்னென்ன சோதனை சந்திக்க போகிறோமோங்கிற ஒரு கவலை இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சனியோட பிடியில் நாம் சிக்கிருக்கிறோன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்ப கண்டிப்பாக இறுதியில் ஒரு நல்ல மாற்றத்தை, நம்ம வாழ்க்கைக்கு உயர்வான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து தான் போவார். நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். பெரும்பாலுமே இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே சனி பகவானுடைய போரில் அருளை பெற்று நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும். அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். எதை பேசினாலுமே பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையிலுமே ஈகோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். விரையச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் பணம் விரயமாகும். மருத்துவ செலவு மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தடுத்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. நோயாளிகளுக்கு இந்த நேரம் உங்களால் முடிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அதனுடைய தாக்கம் குறையுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எவ்வளோதான் கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய தன்மை தான். நீதி நேர்மையோடு செயல்படணும், கடின உழைப்பு கொடுக்கணும், நீதி நெறி தவறாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தாலே சனி பகவானுடைய பூரண அருள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். 7 சனியில் முதல் 2.5 ஆண்டுகள் தான் இந்த விரையச்சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு முந்தைய இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார். அப்போ நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஆரம்பத்தில் சில தடுமாற்றம் சந்திச்ச பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது, தேவையில்லாத பணம் வரையும், மருத்துவ செலவு, படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் கல்வியில் மந்தம், குடும்பத்தில் அடிக்கடி பொருள் காணாமல் போகிறது, விரயமாகிறது, பயணம் ஏற்படுறது, பயணத்தில் சின்ன சின்ன விபத்து, அலைச்சல் மாதிரி ஏற்படுறது, இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்துட்டா இந்த பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நெருப்பு ராசி தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இயல்பாகவே தலைமை பொறுப்புங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சவால் வந்தாலும் சரி, தைரியமாக கையாள தெரிஞ்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க. இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க இவங்க தான். குடும்ப வாழ்க்கையை நேர்த்தியாக கொண்டு போகக்கூடியவங்க இவங்க தான். சோம்பேறித்தனங்கிறது உங்ககிட்ட இருக்காது. கொஞ்சம் பிடிவாத குணம், கோபம் உண்டு தான். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது தகுந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. கடினமான காரியங்களை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா தான் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவுகளுமே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் மாறாமல் இருக்கணும். யாரையும் சாராமல் தன்னுடைய உழைப்பால் முன்னேறணுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இயல்பிலே உண்டு. அதை நீங்கள் கடைபிடிக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. இது வரைக்குமே உங்கள் லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகி ஐனசைன போகஸ்தானத்தில் போகிறார். 3ஆம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக ரணரோக ரோகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதனால் கடும் குழப்பத்திலிருந்து நீங்கள் மனசில் ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பாக பிறக்கும். திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் அலைச்சல் கொடுத்து தான் நிவர்த்தி ஆகும். மனசை ஒருமுகப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வெற்றி தான். மற்றவங்க மனசில் துல்லியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அறிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இந்த காலம்தான். குழந்தைகளை ஆன்மீகத்தில் இந்த நேரம் குழந்தைகளுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சு கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே இது ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மனதில் இது நாள் வரைக்கும் அழுத்திக்கிட்டு இருந்த பல பிரச்சனை விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. பம்பு வழக்கு மாதிரி சந்திச்சவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சாதகமான திருப்பம் உங்களுக்கு ஏற்படும். விட்டு பிடிக்கிறது தான் இந்த நேரத்தில் எதுவுமே உங்களுக்கு நல்லது. பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை வளர்த்துக்கணும்னா இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷராசிக்கு விரையச்சனி அமைஞ்சிருக்கிறதால இந்த கழுத்து தலைப்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். விரைச்சனியாக இருந்தாலுமே 7 சனிக்குள்ள வர்றதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
எல்லாமே கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான். மற்றவங்களுக்காகவும் கொஞ்சம் நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே இறுதியில் நிவர்த்தி உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தினமுமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சுட்டு வரது நல்லது. உடற்பயிற்சி, தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்யறது மூலமா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். சனிப்பயிற்சி ஆரம்பிச்சிலிருந்தே ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருவெண்காடு புதன் தளத்துக்கு போய் வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை தரும். பசு நெய், திருநீர், குங்குமம் இது எல்லாமே கோவிலை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினமுமே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, எல்லா விதமான எதிர்ப்பு, இந்த சத்துரு தொல்லை, நோய் இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை தர்ம காரியங்கள் செய்கிறது தான். ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்கள் சக்திக்கு உண்டாகின மாதிரி நீங்கள் தொடர்ந்து யாராவது ஒரு நபருக்காவது நீங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பச்சரிசியை நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் எறும்புக்கு உணவளிக்கணும். இதனால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. தைரியத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்பயுமே நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. ஊருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை தீர்வு கொடுக்க உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் இல்லாமலாம் இல்லை. நிறைய பயணம் இந்த நேரம் உண்டு. பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். அதிக வண்டி வாகனம் மாற்றம், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த இந்த சனிப்பயிற்சி காலத்தில் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். திருமண காரியமும் கைகூடி வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. ரொம்ப முக்கியமாக புத்திர சந்தானங்கிறது இந்த நேரம் ஏற்படும். வீட்டில் மழலை சத்தம் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட விரைவிலேயே புத்திர சந்தானம் ஏற்பட போகுது. குடும்பத்திலேயும் அனுகூலமான பலன் தான். பெற்றவங்களோட ஏற்பட்டிருந்த மனத்தாபம் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் பெறுவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ரொம்ப காலமாகவே மற்றவங்க கீழே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த நிலைமை எல்லாமே மாறும். இனி நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, அறக்கட்டளை, கோவில் கட்டுற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் மேஷராசி அன்பர்கள் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு கோவில் வழியில் நல்ல மாற்றம் உண்டு. குழந்தைகளுக்கான இந்த நேரம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அனுகூலமான பலனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எதிர்பார்க்கலாம். அதே சமயங்களில் இந்த நேரம் கேது 5ஆம் இடத்துல வர்றதால பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் தடுக்கணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அனுமன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. செவ்வாய்க்கான பாடல், கணபதி காயத்ரி, அனுமன் வழிபாட்டுக்குரியான பாடலில் நீங்கள் தொடர்ந்து கேட்கறது, வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. காலையில் எழுந்ததுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை மேசராசி அன்றர்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது வரைக்குமே உங்களுடைய பெருந்தன்மை உணராமல் இருந்தவங்க கூட இனி உங்களுடைய ஒரு நல்ல குணத்தை உணர போகிறாங்க. உங்கள் பேச்சிலையும் செயலையும் கடமை உணர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். நியாயவாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த நேரத்தில் ஒரு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு, மற்ற வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வழக்கு மாதிரியான விஷயங்களே சாதகமான தீர்ப்பு வரும். வருமானமும் பெருக வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்டிருந்த எல்லா விஷயமும் இந்த காலத்துலேயும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த விரோதம் இந்த நேரம் மறைய ஆரம்பிக்கும். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் வகையில் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா, உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நேரம் கிடைக்கும். பெரும்பாலுமே மேஷராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு எல்லாமே உதவி செய்வீங்க. கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட உதவி கிடைக்கிறது என்னவோ இல்லை தான். ஆனால் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்காமலே பல உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் நல்ல முன்னேற்றம் தான். கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். வேலையில் இந்த நேரம் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு தெம்பை ஏற்படுத்தும். மரியாதை உயர்ந்து வரும். விரும்பின இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் உங்களுக்கு கோபத்தை இந்த நேரம் ஏற்படுத்தினாலுமே கொஞ்சம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாவடக்கம் இந்த நேரம் உங்களுக்கு வேணும். புறம் பேசுறது, மற்றவங்களை பற்றின விவாதம் செய்கிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டாவே உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நட்பை காப்பாற்றிக்கொள்ள முடியும். வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நிதானம், கோபப்படாமல் நடந்துக்கிறது நல்லது. இதனால் நல்ல லாபங்கள் உங்களால் அள்ள முடியும். மற்றபடி கடுமையான போட்டியும் சாமர்த்தியமாக செஞ்சு சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதிலுமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். கட்சியில் நல்ல பேர் வாங்குவீங்க. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒரு உயர்ந்த அந்தஸ்துல ஒரு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் போல பழகக்கூடிய யாரையும் நம்பிடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பாருங்கள். பொதுவாகவே இந்த நேரம் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப நிதானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தேடி வரும். உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு செயல்படுத்த பாருங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்கிறாதீங்க. செல்வாக்கு உயர்ந்து வரும், பணவரவு சிறப்பாக இருக்குது. ஆனால் கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பயணம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உறவுணர்வு வகையில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. கணவரோட அன்பு பாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு சீராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பேச்சில் நிதானம் இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லை. மாணவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை படித்து நீங்கள் மனசில் பதிவு வைக்க பாருங்கள். பெற்றவங்க ஆசிரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்குங்க. வாகன பயணத்தில் கவனமாக இருங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கெட்ட கனவு ஏற்படலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல தூக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சீங்கன்னா மனசில் ஒரு நிலையான எண்ணம் உண்டாகும். தொடர்ந்து தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலக தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க மாட்டாங்க. இந்த நேரம் அவங்கள நீங்கள் விட்டு தள்ளுறதா நல்லது. உங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்பத்தில் முழு கவனம் செலுத்தினாலே போதும். மனசில் ஒரு நிலையான எண்ணம் இருக்காது, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பண வருமானத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. உதவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பழைய பாக்கி இருந்தாலும் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயம் இந்த நேரம் நீங்களே ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைப்போகுது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்கிடையும் குழப்பம் நீங்கும். பிள்ளைகள் பற்றின அக்கறை அதிகம்தான். பண தேவையும் பூர்த்தியாகும். நெருக்கடி நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கிறதுல இந்த நேரம் ஆரம்பத்தில் தாமதமாக தான் கிடைக்கும். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செவ்வரளி மலர் கொண்டு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்தால் அம்மனுக்குமே செவ்வரளி மலர் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் துன்பம் எல்லாமே காணாமல் போகும். நன்றி நண்பர்களே.